பார்ப்பேங்க. அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக இல்லை ஏன்னா லாஸ்ட் சீசனை விட இது கொஞ்சம் இதுதான். கண்டிப்பாக நோ காமெண்ட் சொல்லிடுவேன். எனக்கு அவங்களோட கேரக்டர் உண்மையிலே பிடிக்கல. அந்த அவங்களோட அந்த பொய்யா பேசுறது திடீர்னு வந்து நடிக்கிற மாதிரி இருக்குது. அது வந்து உண்மையிலேயே எனக்கு இரிட்டேட்டிங்காக இருக்குது அந்த கேரக்டர். அதுதான் சொல்கிறேன், அது வந்து கேம் விளையாடுற மாதிரி இருக்குது. எனக்கு அவங்களோட இன்ட்ரெஸ்ட் சுத்தமாக பிடிக்கல பார்வதி, அவ்வளோதான். கண்டிப்பாக திவ்யா. எனக்கு உண்மையில் அவங்க ரியலாக அவங்களோட கேரக்டர் வந்துட்டு ரியலாக இருக்கிற மாதிரி இருக்குது. ப்ளஸ் வந்துட்டு அவங்க யாரோடையும் கேம், அதாவது என்ன சொல்கிறது, ஒரு ஃபேக்காக எல்லாரோடையும் விளையாடாமல் ரியலாக விளையாடுற மாதிரி இருக்குது, அவ்வளோதான். எனக்கு பார்வதி தான் பிடிக்கும். அவங்க பிக் பாஸ் வரதுக்கு முன்னாடி எனக்கு பிடிச்சது. ஆஃப்டர் பிக் பாஸ் எனக்கு பார்வதி பிடிக்கல, அவ்வளோதான். அவர் ஓகே தான், பட் நாட் பேட். ஓகே அவர். விக்ரம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் தான் அந்த சீசன்லேயே கொஞ்சம் ஃபன்னாக போயிட்டுருக்கு. அவர் இல்லைன்னா கண்டிப்பாக போர் அடிக்கிற மாதிரி இருக்குது, அவ்வளோதான். கனி சமையலுக்கு மட்டும்தான் இருக்கிற மாதிரி இருக்குது, மற்றபடி எனக்கு கேமில் தெரியல. பட் கனியோட குக்கிங் மட்டும்தான் அதில் தான் இன்ட்ரெஸ்டடாக இருக்க மாதிரி இருக்குது, அவ்வளோதான். அமிதா ஓகே தான், ஒவ்வொருத்தர் போய் தானே ஆகணும், போய் ஓகே தான். கண்டிப்பாக நிறைய பேர் இருக்காங்க. பட் ஆனால் இது அவ்வளோ ஃபேர் இல்லை தான் சொல்வேன். பட் ஆனால் ஓகே, எனக்கு பொறுத்த வரைக்கும் ஒவ்வொருத்தர் போனால் தானே வந்து திவ்யா வின் ஆகிற மாதிரி இருக்கும், அவ்வளோதான். திவ்யா.